அதாவது முக்கியமான இன்னைக்கு நடந்துக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பரீல் கிரவுண்டு ஆர்எஸ்புரத்துக்கு கோயம்புத்தூர்ல மிடில்ல ஆர்எஸ்புரத்துல விநாயகர் கோவிலுக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய பரீல் கிரவுண்டு, அதாவது சாஸ்திரி மைதானம். அங்க வந்து ஆக்சுவலா என்னன்னா, 6 வயசு பசங்கள்ல இருந்து 70 வயசு வயசானவங்க முதற்கொண்டு ஒரு ப்ளே பண்ற ஒரு இடம். கிரிக்கெட்டா இருக்கட்டும், இல்ல ஃபுட்பாலா இருக்கட்டும், இல்ல டென்னிஸா இருக்கட்டும், கடைசி ஒரு 30 வருஷமா விளையாண்டுட்டு இருக்காங்க. பட் நகராட்சியில இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து புதுசா ஏதாவது ஷெட்டு போடுறது, ஒரு கடைகளை உருவாக்குறது, ஆஹ் அந்த வாகனங்கள், பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுறது, குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுறது, இந்த மாதிரி நகராட்சி சார்ந்த சில விஷயங்களை வந்து அங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து இப்போ ஓகே தான், அது நகராட்சியோட இடம் அப்படின்றத தாண்டி, அப்ப இந்த மக்கள் வந்து நகராட்சிக்கு வந்து சொந்தம் இல்லையா? இப்போ நாங்க வந்து டெய்லியுமே வந்து அங்க வந்து விளையாடுறோம், எங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. ஒரு புதுசா வந்து ஒரு இப்போ நாங்க இப்போ எல்லாருமே விளையாடாம விட்டுட்டோம் அப்படின்னா, நிறைய விஷயங்களுக்கு நம்ம அடிக்ட் ஆகணும், நிறைய சில தப்பான விஷயங்களுக்கு போகணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோணும். இப்போ ஒரு ஆக்டிவ்னஸ் இல்லை அப்படின்னா மைண்ட் ஒரு மாதிரி பிரேக் ஆன மாதிரி இருக்கும். ஒரு கெட்ட படத்துக்கு வந்து அடிமையாகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கேம் தான் அது மாத்துது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கவர்மெண்ட் தான் அதை சப்போர்ட் பண்ணணும். அதுதான் இப்போ சப்போர்ட் பண்ணி அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பா அது வந்து ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ். வந்து ஒரு ஸ்லம் வந்தாங்க. அவங்க வந்து தாங்க அவங்க ஒரு பார்ட் ஆஃப் தி கிரவுண்ட் வந்துட்டு அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அவங்க அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த கிரவுண்டோட யூசேஜ் வந்து ஷ்ரிங்க் ஆகிட்டே போகுது. இப்போ ரீசெண்டா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. இருக்கும்போது அஹ், எங்க போய் விளையாடுறது? அந்த ரெக்ரிசியேஷனுக்கு நம்மளுக்கு என்ன ஒரு இடம் இருக்கு? அதுதான் இப்போ. ஏன்னா இப்போ சென்னை மாதிரி ஒரு ஊர்னா அங்க வந்து பீச் இருக்கு, மற்ற இடங்கள்லாம் இருக்கு. நம்மளுக்கு இந்த கிரவுண்ட் ஒண்ணுதான் இருக்கு இருக்கிற பசங்களுக்கு. இப்படி இருக்கும்போது அதை வந்து அது ஃப்ரீயா விட்டுறணும். அதுக்கான டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பு. ஆனா இது பார்த்தா அப்படியே நம்ம பின்னோக்கி போற மாதிரி இருக்கு. அதான் இந்த மாதிரி ஆக்கிரமிப்புகள்னால வந்து நம்மளோட விளையாடுற தன்மை வந்து கம்மியாகும். இப்போ ஒரு மாசத்துக்கு அவங்க கடை போடுறாங்கன்னா நம்ம ஒரு மாசத்துக்கு விளையாட மாட்டோம். அப்புறம் 2 மாசத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. 3ஆவது மாசம் டீமும் இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்போ வந்து இளைஞர்களை வந்து ஊக்குவிக்கணும், ஒரு விளையாட்டு சார்ந்த விஷயங்கள் வந்து இளைஞர்கள் வந்து ஈடுபடணும் அப்படின்னா அது வந்து நகராட்சியும் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுங்க, இல்ல அவுட்டர்ல வேற ஏரியால பண்ணுங்க. ஒரு 150 பேர் வந்து நம்ம டெய்லியும் ஒரு கன்சிஸ்டண்டா இருக்கிற இடத்துல வந்து அதை வந்து உள்ள கொண்டு வர வேணாம். ஸோ நாட்டுக்கு வந்து விளையாட்டு ரொம்ப முக்கியமானது, அதையும் யோசிச்சு வந்து நகராட்சி கொஞ்சம் முடிவெடுக்கணும். இது சம்பந்தப்பட்ட வீடியோ எல்லாம் நாங்க வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ ஃபுட்டேஜஸ்லாம் நாங்க வந்து இதுல வந்து கண்டிப்பா வந்து இது பண்றோம். ஸோ மக்கள் எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு இதை கொண்டு போய் சேருங்க. எங்களோட பரியல் கிரவுண்ட் வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து தேவைப்படுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோல சாஸ்திரி மைதானத்துல இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த இடத்துல நாங்க கூடி இருக்கிறோம். நாங்க ஏன் கூடி இருக்கிறோம்னா, இந்த மைதானத்துல ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பொருட்காட்சியும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கும் போட்டு 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 இங்க விளையாட்டு மைதானத்தை விளையாடவே முடியாத மாதிரி பண்றாங்க இந்த மாநகராட்சி. இந்த மாநகராட்சி இப்போ சமீபத்தில் இறுதி முடிவு என்ன பார்த்தீங்கன்னா, துப்புரவு பணியாளர்களுக்கு இங்கே உணவு அளிப்பதற்காக 20 அடிக்கு 60 அடிக்கு ஒரு பந்தல் டென்ட்டை போட்டிருக்காங்க. இந்த டென்ட் ஆனது வந்து நிரந்தரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த விளையாட்டு மைதானத்தோட நடுமத்தி இது. இந்த நடுமத்தியில் இதை போட்டதுனால இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது பாதிப்பா தெரியுது. அதனால நாங்கள் ஒன்றா கூடி ஒரு போராட்டத்தை அறிவிக்கலான் இருக்கிறோம். அதாவது இன்னைக்கு இங்கே நடக்கக்கூடிய திமுகவின் விளையாட்டு போட்டி கிரிக்கெட் தொடர் நடக்குது. அதுக்கு வரக்கூடிய அமைச்சர்களுக்கும் செயலாளர்கள்ட்டையும் இந்த ஒரு மனுவை கொடுக்க போகிறோம். அடுத்ததாக நாங்கள் கமிஷன் ஆஃபீஸ் போய் ஒரு மனு கொடுக்க போகிறோம். திங்கட்கிழமை கலெக்டர் ஆஃபீஸ் போய் ஒரு மனு கொடுக்க போகிறோம். இந்த மைதானத்தை விளையாட்டுக்கு மட்டுமே பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை எங்களுக்கு கொடுத்தா இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களை எல்லாரும் பெரிய நன்றி கடன் பட்டவங்களாக இருப்போங்கிறத இந்த கைத்தட்டல் மூலமா நாங்கள் தெரிவிக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
டெய்லி காலையில் ஒரு 500 பேர் இங்கே சங்கமிக்குங்க ஒரு இடம் இது. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 1000 பேர் சங்கமிக்கிறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறவங்க ஒரு பக்கம், வாலிபால் விளையாடுறவங்க ஒரு பக்கம், ஃபுட்பால் விளையாடுறவங்க ஒரு பக்கம், இறகு பந்து விளையாடுறவங்க ஒரு பக்கம், இப்படி குழுவாக இந்த இடத்துல விளையாண்டுட்டு இருக்காங்க. வாக்கிங் போகிறவங்க ஒரு 50 பேர் இந்த பக்கம் டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் போகிறாங்க. இது எல்லா வசதியும் இந்த இடத்துல விளையாட்டுக்கான எல்லா வசதியும் இங்கே இருக்குது. ஆனால் அப்பப்போ ஒரு ப்ரோக்ராம் போடுறதுனால எங்களால் அதை கண்டினியூ பண்ண முடியறதில்ல. இந்த ஒரு மாதம் இந்த ப்ரோக்ராம் போட்டாங்கன்னா இந்த ஒரு மாதம் இங்கே விளையாட முடியாமல் வெளியே போகும்போது தீய பழக்கங்களுக்கெல்லாம் அடிமையாகிறாங்க வருங்கால சந்ததியர்கள். இது மைதானமாக இருக்கும்போது அவங்க விளையாட்டுக்கு அந்த நேரத்தை ஃபுல்லாக ஒதுக்கிடுறாங்க. ஸ்கூல் லீவாக நேரம் இங்கே வந்து விளையாடுறாங்க. இல்லைன்னு வைங்களேன், வெளியே எங்காவது போய் கெட்டு போகிறாங்க. வேறு மைதானம் இந்த பக்கத்து எங்கேயுமே கிடையாது. கோவை மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே பார்த்து இந்த ஒரே ஒரு மைதானம் மட்டும்தான் இருக்குது. வேறு எங்கேயும் மைதானம் கிடையாது. இதையும் ஒவ்வொரு செட்டாக போட்டு மறைச்சிட்டாங்கன்னா கடைசியில் இதுவும் இல்லாத போயிடும். இந்த மைதானத்தை வந்து ரத்தின சபாபதிங்கிறவர் முதல்ல பொறுப்பில் இருக்கும்போது விளையாட்டுக்கு மட்டுமே பயன்படணும்னு சொல்லி அவர் இது ஒதுக்குனது தான், அவரால் ஒதுக்கப்பட்டது தான் இந்த இடம். அவரெல்லாம் இருந்திருந்தால் இன்னைக்கு இந்த அளவுக்கு விட்டுருக்கவே மாட்டார். இந்த மைதானத்தை மிக சிறந்த முறையில் எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருப்பார். அதனால் இருக்கக்கூடிய இன்னும் ஒருத்தராவது எங்களுக்கு ஒரு ரத்ன சபாபதியாக மாறி இந்த இடத்த எங்களுக்கு நிரந்தரமாக விளையாடுறதுக்கு அமைச்சு கொடுக்கணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம் தனிகளின் கல்லே, போராடலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து எவ்வளவு வைரல் பண்ண முடியுமோ பண்ணுங்க. நாளைக்கு வந்து உங்க கிரவுண்ட்ல இந்த மாதிரி வந்து ஆக்கிரமிப்புகள் நடக்கலாம். ஸோ வந்து கேள்விகள் வந்து கேட்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம வந்து இருக்கோம். அதை வந்து நம்ம வந்து ரொம்ப அழுத்தமா வந்து கேட்போம்.